ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது கார்த்திகை மாத கிரிவல பலன்களை பற்றி காண்போம். கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் அப்படி என்ன மற்ற மாதங்களை விட இந்த மாதம் என்ன சிறப்பு இருக்கின்றது என்பதை பற்றி காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவண்ணாமலையினாலே எல்லாருக்கும் தெரியும். கிரிவலம்னா முதல்ல இந்த உலகத்திலே சொல்லலாம், திருவண்ணாமலைக்கு இணையாக எந்த மலையும் யாருமே சுத்தலை. ஏன்னா கிரிவலம் அண்ணாமலையால் 24 hours எல்லா நாட்களும் கிரகணம் இருந்தாலும் சரி கூட்டம் இருக்கும், எல்லா நாட்களையும் சரி இருக்கும். நல்ல நாள் கெட்ட நாள் எந்த நாள் இருந்தாலும் குறைவில்லாமல் மக்கள் ஊர்ந்து சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய ஒரே மலைனா இந்த உலகத்திலே திருவண்ணாமலை மட்டும்தான். அந்த மலையில் அப்படி என்ன சிறப்பு இருக்கு? சுவாமியே லிங்க சொரூபமாக இருக்கிறாரு. அதுதான் முதல் பெரிய முக்கியத்துவமான ஒரு முதல் கருத்து. இதுதான் மலையே சிவமாக இருக்கிறார். நிறைய இடங்களில் மலை மேலே சுவாமி இருப்பார், நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே மலையே சிவலிங்கம், மலையே சுவாமி. அந்த மலையே சிவமாக இருக்கிற காரணத்தால் முதல்ல சிறப்பு. இன்னொன்று, பிரம்மா விஷ்ணு அவங்களுடைய ஆணவம் ஒடுங்க சுவாமி நெருப்பு சுடரா நின்னார், வானத்தை எல்லாம் பிளந்துக்குன்னு நின்னார். மேலே போயிட்டே இருக்கிறாரு, பார்க்கலான்னு அவரையும் பார்க்க முடியல. கீழே அவருடைய திருவடியை பார்க்கலான்னு ஒருத்தர் தேடுறாரு, 2 பேராலையும் பார்க்க முடியல. திருமால் பிரமன் இருவரும் கஷ்டப்பட்டாங்க, அப்படியும் பார்க்க முடியல. அந்த சிவம் அன்புக்காக இறங்கக்கூடிய சிவம் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அண்ணாமலையார். அந்த அண்ணாமலையார் நீங்க எப்ப சுத்தினாலுமே சிறப்பு தான். ஆனா அதீத சிறப்பு என்பது கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்துல தான் இந்த சிறப்புகள்லாம் நடந்தது. கார்த்திகை மாதத்துல தான் இந்த நிறைய சிறப்புகள் நடந்த மாதமாக இருக்கும் காரணத்தால அந்த மலைக்கு மேல் உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் சரி, பாதாளத்தில் இருக்கக்கூடிய சிவ பக்தர்களாக இருக்கக்கூடிய அரக்கர்களும் சரி, நல்ல நல்ல புனிதமான ஆன்மாக்கள் எல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தேடி வர நாட்கள் தான் இந்த கார்த்திகை மாதங்கள். மற்ற நாட்களை விட இந்த நாட்கள்ல தான் பெரிய பெரிய தவசிகளும் யோகிகளும் முனிவர்களும் கண்ணுக்கு தெரியாத ஒளி போன்ற உருவம் கொண்டு வருகின்ற பெரிய பெரிய ஆன்மாக்களும் ஒன்றிணையக்கூடிய நாட்கள் தான் கார்த்திகை மாதம். அந்த கார்த்திகை மாதத்துல நாம எல்லாம் அப்படி சுத்தும் பொழுது தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்களுடைய பார்வை நம்ம மேல பட்டா நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களும் இருள்களும் நீங்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு குருமாரை பார்த்தா கூட நம்மளுக்கு வடி ஒரு மைண்டெல்லாம் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஆனந்தம் கிடைக்குதுல்ல. அப்போ எவ்வளோ பெரிய பெரிய சிவபக்தர்கள் அவங்கெல்லாம், எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல ஆன்மாக்கள், அவங்களுடைய பார்வைகள் எல்லாம் நம்ம மேலே படும்பொழுது என்ன ஆகும்னா அதீத பவர் கிடைக்கும், நமக்கு இறையாற்றல் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் கோயிலுக்கு நார்மலாகவே எல்லாமே நல்ல எண்ணத்தோடு தான் வருவாங்க. இந்த எண்ணம் ஒரு பக்கம், தேவர்கள் முனிவர்கள் எல்லாருடைய ஆற்றல்களும் வலிமையாக இருக்கும் பொழுது நம்மளுடைய கெட்ட எண்ணங்களும் நம்மளுடைய கெட்ட அழுக்குகளும் கர்ம வினைகளும் அழிவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் கிரிவலம் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வழி வகுத்தே தீருவார். அப்படி அதுக்கான வழி ஏற்படலைன்னா அவங்களால போக முடியாது. இந்த மாதம் போக முடியாது, மற்ற மாதங்கள்ல போகலாம். கார்த்திகை மாதம்ன்றது அவ்வளவு சிறப்பு. எல்லா மாதங்களும் சிறப்பு தான், ஆனால் கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மகா தீபம் இந்த மாதத்தெல்லாம் ஏற்றுவாங்க. அதனால
யாரெல்லாம் கார்த்திகை மாதத்தில் கிரிவலம் சுற்றுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையானது அடுத்த கார்த்திகை மாத தீபத்துக்குள்ள கண்டிப்பாக ஒளிர்ந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா யார் யாருடைய வாழ்க்கைக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சுவாமி நினைக்கிறாரோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக அந்த கார்த்திகை மாதத்தில் வந்து சார்ந்துருவாங்க திருவண்ணாமலையை. அண்ணாமலையார் எப்படியாப்பட்ட கேள்விகளுக்கும் சரி, எவ்வளவு பெரிய துன்பத்துக்கும் சரி வழிவகுத்து தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் அருணாச்சலம். எங்கெங்கேயோ போயிருப்பாங்க, எங்கேயுமே முடிவு வந்திருக்காது. ஆனால் திருவண்ணாமலையில் முடிவு வரலன்னு யாராலையும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக முடிவு வரும். என்ன ஒன்று, நான் எதிர்பார்த்ததே எனக்கு வரணும்னு நினச்சா அது வராது. உன்னுடைய வினைக்கு ஏற்றாற்போல் பதில் வந்து சார்ந்துடும். அது நடக்குமா நடக்காதா, இது கிடைக்குமா கிடைக்காதானா கண்டிப்பாக கிடைக்காது, ரெண்டில் பதில் வந்துடும். ஆனால் இதுக்கு என்ன பதில்னே தெரியாமல் பல ஆண்டுகளாக பல முயற்சி சிலரெல்லாம் எடுத்திருப்பாங்க, பதில் வந்திருக்காது. ஆனால் திருவண்ணாமலையில் பதில் கண்டிப்பாக வரும். கார்த்திகை மாத கிரிவலமானது மிகவும் புனிதமான வளம். மன அமைதியோடு அந்த அருணாச்சலத்தை சுற்றி வரும் உள்ளத்திற்கு கண்டிப்பாக இறைவனுடைய முழுமையான அருள் கிடைக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.